நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் கன்னியாராசி மற்றும் கன்னியா லக்ன அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கன்னியாராசி அன்பர்களுக்கு நிறைய குதூகலமான காலம் வந்துகிட்டே இருக்கு, பக்கத்திலேயே இருக்கு. இந்த பிப்ரவரி மாசத்துல அதுக்குண்டான ஃபவுண்டேஷன்ஸ் பலரும் பார்க்கத்தான் போறீங்க. சரி, ரெண்டு விஷயத்தை தவிர மீது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு. எப்பயுமே பாசிட்டிவானது நல்லா இருக்கு அப்படின்றத விட நெகட்டிவானதெல்லாம் சூப்பரா சமாளிச்சு வர போறீங்க அப்படின்னா வேற என்னங்க வேணும்? சோ அனைத்து நெகட்டிவிட்டியும் உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். பல ஃபவுண்டேஷன்ஸ் பாசிட்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதெல்லாம் என்ன அப்படின்னா, கன்னியாராசி கன்னியா லக்னக்காரங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம்ல லாஸ்ட் 2 months பிஃபோர் எல்லாம் வந்து நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க. லாஸ்ட் 2 months கொஞ்சம் படிப்படியா நல்லா வந்துட்டு இருக்கீங்க. இப்பயும் அதை விட இன்னும் சூப்பரா நல்லா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அற்புதமா இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் சனி பகவான் டைரக்டா உங்களை பார்க்கிறார். அடுத்தது உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி தான் உங்களுடைய 8ஆம் வீட்டு அதிபதியும். அவர் வந்து செவ்வாய் உச்சம் பெற்று உட்கார்ந்துட்டு இருக்கார். ஓ மை காட்! அப்படி இருக்கும்போது எந்தெந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா? எதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் பின் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நீங்க வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, வாக்கிங் போயிட்டே இருந்திருப்பீங்க, இல்ல யோகா பண்ணிட்டே இருக்கீங்க, இல்ல ஜிம் போயிட்டு இருக்கீங்க, சம்திங். ஏன் ஒரு பிசியோதெரபிஸ்ட போய் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் பிசியோதெரபிஸ்ட் சொல்லிட்டாங்க நீங்க வீட்லயே பண்ணிக்கோங்க சார், இனி நான் தேவையில்லைன்னு. சரி, நீங்களும் உங்களுக்கு மாசம் மாசம் எதுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே பண்ணிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ ஓரளவு நல்லா கிராஜுவலா நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவீங்க. இது எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான். ஆனா அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு கன்னியாராசி கன்னியா லக்ன நண்பர்கள் பண்ணாதீங்க. நோ 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 நோ. இப்போ சனி பகவானுடைய டைரக்ட் பார்வை உங்க மேல. அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய வீட்டுல தான் செவ்வாய் இருக்காரு. செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை உங்களுடைய 8ஆம் வீட்டுல. இதெல்லாம் அஸ்ட்ராலஜிக்கலா என்ன அப்படின்னா, உங்களுடைய 8ஆம் வீட்டுல செவ்வாய் அவருடைய 4ஆம் பார்வையை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சுகங்கள் கெடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்போ இந்த பதிவு பார்க்கக்கூடிய கன்னியாராசி கன்னியா லக்ன அன்பர்கள் ஹெல்த்ன்ற செக்டருக்குள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னா இத பாக்குறதே ஒரு பெரிய வரப்பிரசாதமா நீங்க நினைச்சிட்டு அச்சோ அலர்ட்னு சொல்லிட்டாங்கப்பா மேடம், இனி நான் எக்ஸசைஸ் பண்ணிடுறேன்ப்பா, மிஸ்ஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எதுல வெற்றி பார்த்தீங்களோ அதுல வந்து ப்ளீஸ் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எக்ஸசைஸ் ரொம்ப 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 முக்கியம். கன்னியாராசி கன்னியா லக்ன அன்பர்களுக்கு முக்கியமா நான் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, மிஷினரி யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. அதாவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடியதுல ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க எதுவுமே உங்களுடைய செல்ஃப் பாடியோட நீங்க பண்ணீங்கன்னா சம்திங் சூப்பர். அதே மாதிரி சில உணவுகள் நீங்க சாப்பிடாம ரொம்ப நாள் ஸ்கிப் பண்ணி ஹெல்த்தை ரெடி பண்ணிருப்பீங்க. இப்போ அதனுடைய தூண்டுதலும் உங்களுக்கு ஏற்பட்டு அந்த உணவு சாப்பிட்டதுனால அலர்ஜி ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. சோ எதெல்லாம் உங்களுடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப 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 எச்சரிக்கை தேவை. சரி, அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த வில்லங்கத்துக்குள்ளேயும் இப்ப நீங்க காலடி எடுத்து வைக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. 7ல சனி, 8ல செவ்வாயினுடைய பார்வை இருக்கு. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டுல செவ்வாய் வந்து உச்சம் பெற்று உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ அப்படி இருக்கும் போது இப்ப எந்த தூண்டுதல் யாராவது வந்து பாத்துக்கலாம்டா, நீ என்ன பண்ணிடுவ பாத்துக்கலாம்டா, போடா எவனவனா கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனைக்கு இழுப்பாங்க. பட் எந்த இழுபறியும் நீ பாத்துக்கோ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமான பிரேயர் முருகனுடைய வழிபாடு மூலியமாவும், குலதெய்வத்தினுடைய வழிபாடு மூலியமாவும், லட்சுமி நரசிம்மனுடைய வழிபாடு மூலியமாவும் அந்த வழிபாடே அவங்கள உங்ககிட்ட இருந்து தள்ளி விட்டுருமே ஒழிய. ஏன்னா 6ஆம் வீட்டுல ராகுன்றது மிகப்பெரிய அனைத்து பிரச்சனையும் சூப்பரா முடிக்க முடியும் நான் சொன்னேன். அப்ப அந்த பிரார்த்தனை சிந்தனையோட ஆட்டோமேட்டிக்கா நீங்க ப்ரே பண்ணும் போதே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு போயிடும். சோ இங்கதான் நீங்க உணர போறீங்க, prayers are answered. அப்பா கும்பிட்ட கடவுள் கை விடலப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் அதுக்காக நீங்களே தேடி வில்லங்கங்களை
ஏற்பாடு பண்ணுவது ஆரம்பிப்பதுன்றதுக்கு உரிய காலகட்டம் இல்லைன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அரசு வழி அப்படின்றது எந்த ஒரு பெண்டிங்கும் நீங்க வைக்காதீங்க. பில்ஸ் எல்லாம் கரெக்டா பே பண்ணிடுங்க. மார்ச் மாசம் பக்கத்துல இருக்கு. அதுக்கு ஏதாவது ஃபண்டிங் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் டாக்ஸ் பே பண்றதுக்கு அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது கிளியர் கட்டா பிளான் பண்ணி நீங்க சூப்பரா பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் நல்ல ஒரு பொசிஷன்லயே இருக்காரு. பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் அவர் உங்களுடைய 5ஆம் வீட்லயும் அப்புறம் 6ஆம் வீட்லயும் இருக்காரு. புதன் 5, 6ல டிராவல் பண்றது நலமே. சோ அப்ப அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க சூப்பரா பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த மாசம் அப்படின்னு வரும்போது, அதாவது மார்ச் மாசத்துல புதன் உங்களுக்கு 7ஆம் வீட்டுல சனி பகவானோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்பதான் நீங்க அக்கௌண்ட் சப்மிஷன்றது வருது. இப்ப ப்ரையரா நீங்க பார்த்த அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபார்ம் பண்ணி உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிளியரா வச்சுக்கும் போது things will be super. அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் லைசன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு ஆனா நீங்க கவனிக்கவே இல்லை அப்படின்னா அதெல்லாம் மாற்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் மாட்டினாலும் இப்போ ஈஸியா வெளியில வந்துடலாம். அதுக்கு ஒரு 4 திட்டு விழுமையோலயே பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைஃப் பார்ட்னரோட நீங்க கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க கன்னியா லக்னமா இருந்தாலும் சரி, கன்னியா ராசியா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்துக்கு உங்களோட பேச விடுங்க. அந்த இடத்துல நீங்க வார்த்தைகளை ஓங்கி பேசுறதோ வெடுக்குன்னு பேசுறதோ அப்படின்ற விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா அவங்களுடைய அன்பை இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 30 வருஷமாச்சு கல்யாணம் ஆகி, அப்ப கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட ஒரு பரஸ்பரம் அந்யோன்யம் எக்ஸ்பெக்டேஷன்றது இருக்கத்தானே செய்யும். கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஜாஸ்தி ஆனாலும் உங்களுக்கு நீங்க ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃபுக்கு, ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு அவுட்டிங் போயிட்டு வாங்க. அண்ட் அவங்களோட கையை கோத்துட்டு உட்கார்ந்து பேசுங்க. அது பண்ணாம மட்டும் தயவு செஞ்சு விட்டுடாதீங்க. இல்லாட்டி அதுலயும் டென்ஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சரி, நீண்ட நாள் தம்பதியா இருக்கிறவங்களுக்கே இப்படி அப்படின்னா புதுமண தம்பதிகளுக்கு இன்னும் நான் சொல்லவா வேணும். சோ அந்த இடத்துலயும் எப்படி நீங்க கேட்டகரைஸ் பண்ணிட்டு போகணும், அவங்களுக்கு எப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களுடைய ஆசைகளை எப்படி பூர்த்தி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு நீங்க அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். 5ஆம் வீட்டுல நிறைய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு. பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கதான் இருக்காரு. பிப்ரவரி 8 வரைக்கும் சுக்கிரன் அங்கதான் இருக்காரு. பிப்ரவரி 3 வரைக்கும் ராசிநாதன் அங்கதான் இருக்காரு. செவ்வாய் 23ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்காரு. அப்படி இருக்கிறவங்க நீங்க இப்போதைக்கு லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, லிவ்இன்ல இருக்கீங்க அப்படின்னா இப்ப திருமணத்துக்குள்ள போலாமா, அத ஃபேமிலிக்கு சொல்லலாமா அப்படின்னா உங்களுக்குள்ளேயே இப்ப ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உண்மையான லவ் அப்படின்னா பிரேக்கப் என்ற வார்த்தைக்கே அங்க இடம் இல்லை. எதுவாக இருந்தாலும் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போய் வாழ்றதுதான். எப்பயுமே நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உண்மையான அன்பு, உண்மையான காதல் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் அந்த பிரேக்கப் டைவர்ஸ்ன்றதே கிடையாது. அவங்கள நம்பிதான் லவ் பண்ணாங்க, அவங்கள நம்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உங்களை நம்பிதான் நீங்க லவ் பண்ணீங்க, உங்களை நம்பிதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே ஒழிய மத்தவங்களை மாத்துறதுக்காக இல்ல. சோ அத அவங்களுக்கு கம்ஃபர்டபிள் ஜோன்ல எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைன்னா உண்மையான காதல் அது கிடையாது, உண்மையான அன்பு திருமணமும் அது கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை வச்சுட்டு நான் பிரேக்கப் பண்றேன் அப்படின்ற பாயிண்ட் எல்லாம் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த மந்த் நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் ஸ்மூத்தா எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துக்கு மேல நீங்க கிளியரா உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை நீங்க உங்களுடைய ஃபேமிலிக்கு சொல்லி நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எக்கச்சக்கமான ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க ஒண்ணு சொன்னா குழந்தைங்க ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா கூட்டு தொழிலாம் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அப்பாவோட பிசினஸ் பையனும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப அப்பா கேட்கவே மாட்டேனார், பையன் கேட்கவே மாட்டேன்றான், விடுக்கு விடுக்குன்னு பேசுறான் அப்படின்னு சொல்லி மன சஞ்சலங்கள் அங்க வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ யாரு கன்னியா ராசி கன்னியா லக்னமா இருக்கிறீங்களோ அவங்க குழந்தைங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நிறைய மனசுக்குள்ள போராட்டத்தை இழுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த டைம் ஃப்ரிக்ஷனா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் சிவனேன்னு இருங்க. பட் அதுக்காக அந்த இடத்துல இருந்து நீங்க போயிடுறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தா அதுவுமே நெகட்டிவா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பாக பிரிவினைன்ற விஷயங்களுக்கெல்லாம் இப்ப பண்றது அவ்வளவு சிறப்பு இல்லை. அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்துல விழறது.
உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் விழருது. சோ அப்படி இருக்கும்போது குடும்பத்துக்குள்ள குதூகலத்துக்கு உண்டான அமைப்புகள் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்லா இருக்கு. பட் சில விஷயங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தென் நீங்க எப்படின்னு ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா விநாயகரனுடைய வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்மனுடைய வழிபாடு, மீனாட்சி பஞ்சாட்சரம், பெருமாளுடைய வழிபாடு இதெல்லாம் செய்ய 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 சாந்தம்ன்றது உங்ககிட்ட வந்துடும், பொறுமைன்றது வந்துடும். யார்கிட்டயும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க நிதானத்தோட மனதார அன்போட நீங்க இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சூப்பரா இருக்கும். விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.